நான் அடிக்கலக்கா, கேளுங்க. அண்ணன் என்ன பண்ணாரு, அவர் இழுத்து போட்டு அடிச்சாப்புல, காசு கேட்டதுக்கு நல்லா கட்டி இழுத்து போட்டு 2 பேருமே கீழே வந்துட்டாங்க. நான் அதுக்கிட்ட ஏறி கொடுத்துட்டேன், 2 பேரும் அடைக்க விட்டேன். இடையில நம்ம இவரும் மலையாளம். ஆமாங்க, காசு கேட்டது நான் போய் நான் அடிக்கணும். அண்ணே நீங்க ரெகுலரா வராது, நீங்க இப்படி பண்ணலாமாண்ணே? அசிங்கத்தனே அண்ணே, அவ்வளோ டீசெண்டாக வரீங்க. நான் வஞ்சிட்டேன், விலையிட்டே விட்டுட்டு போனேன். நான் அடிச்சோம்னு வர சொல்லுங்க அண்ணனே. அவனை வர சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. நல்லபடியா கம்பெனி கொடுங்க, புட்டேஜ் நீங்க நல்லபடியா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னாக்கா உடனே கம்ப்ளைண்ட் கையில் விட்டுருவா இல்லையா? இதில் எவன் உண்மை சொல்லி சொல்லுவா. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ இது சாதாரண இஷ்யூ கிடையாது. நல்லபடியா புட்டேஜ், ஆனால் புட்டேஜ் இருக்கு. நாங்கள் வேற எதுவுமே பண்ணல. கஸ்டமர் இருக்காங்க, என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு யாரு போனை எடுக்க சொல்லி உங்களுக்கு இது பண்ணுங்க. பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்தது யாரு? தம்பி வந்து கழுத்துல 1.5 பவுன் செயின் போட்டதை அத்துட்டாங்க. அக்கா அதெல்லாம் இல்ல அக்கா, அதெல்லாம் கிடையாது. நீங்க புட்டேஜ் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. அதான் யாரு 3 பேர் நீங்க அக்கா நான் சொல்றேன் 1.5 பவுன் நீங்க எடுத்துருச்சுன்னா நல்லபடியா வந்து நீங்க வந்து கேஸ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேத்து மோகண்டு ஒரு மோதிரம் ஒரு பவுன் கீழே விழுத்தாடி போயிருக்காரு. அப்ப யாரு இருங்கக்கா இருங்கக்கா, நான் சொல்றேன் கரெக்டா? இதோட போதே நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டம் பேசுறேன். போலீஸ் இருக்கு. ஆனா மலையாளம் என்ன அப்படின்னா கேட்க மேலே வாக்குவாதம் இருக்கு. வாக்காத மேலே இவரை வந்து அடிச்சு விட்டாப்புல பில்லு கேட்டது. யாரு கட்டையை பிடிச்சிட்டாரு? கட்டையை பிடிச்ச நீங்க போன் எடுத்தது நான் தான். நான் இல்லைன்னு இல்லை. ஓடல உண்மையா சொல்றேன். தேவையில்லாம ஆளை சேர்த்துக்கிட்டே ஆளை நான் கேட்கறேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்குள்ள வந்தவனுக்கு கை வச்சிருக்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல, நான் பாப்போம். ஏய் பாப்போம் சிசிடிவி ஃபுட்டேஜ். பெரிய சுண்ணியா நீ ஒரு ஆள் லவுட் பண்ணி பேசுற. நான் அண்ணே அப்பதான் பேசுற. யாராவே மொத்த புட்டா? யாராவே? நீங்க தான் புரியா? எனக்கு புரியாதா இருக்காங்க. நீங்க யாருன்னு வந்து காட்டுங்க. ஒண்ணா என்ன பண்ணுங்க அப்படின்னு. ஏய் அப்பா ஏய் நான் பிரச்சனை அவர் சரி பண்ணிக்கிறனால பிரச்சனை முடிக்கணும். நீங்க சுத்தா இத பிரச்சனை முடிச்சு தேவையில்லாம எல்லாரும் கஸ்டமர் நேற்று மோகன் கேட்டு ஒருத்தர் வந்து 3000 இந்த இடத்துல நான் பண்ண நினைச்சு தேடி பிடிச்சி ஒரு 3000 நாங்கள் வீடியோ எடுக்கணும் பண்ண போகிறதில்ல. நான் யாரும்
அது இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க என்ன முடிச்சாரு எம்ஏ முனிசாமி நம்மகிட்ட தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல சமிகா பிரச்சனை என்னது அந்த முனிசாமி என்ன வடமலை எண்ணெய் எல்லாருமே எனக்கு நல்ல க்ளோஸ் அவங்களுக்கு அப்படியா எனக்கு சொந்தக்காரங்க. ஆனால் எனக்கு சொந்தக்காரங்க நீங்கள் கேளுங்க. நீ வந்து அந்த ஏரியா மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சத்தியமா நான் பண்ணுறேன் மரத்தி கூட மலைச்சாமி இருக்காருல்ல மோட்ரு புரியுதா? நான் எங்க சமுதாய தலைவர் பரமக்குடி வரைக்கும் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கேன் பேரு கேளு. நம்ம என்ன வேலை பண்ணிக்கிறீங்க? இந்த மணமயில் மண்டலத்தை பூரா ஒழிக்கிறதுக்கு உத்தரவு நாங்களே வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னபிஷியலா பண்றீங்க. என்னோட வேலை கிடையாது. என் கூட பிறந்தவன் இப்ப கதறேன். இப்ப கதறிக்கு வந்து கதறியா? இப்ப நாங்க வந்ததுக்காக என்ன செய்யணும்? ஏதோ தெரியாம நடந்து வச்சுனே ஐயோ விடுங்க. பெரிய மனுஷன் சொன்னாங்க அப்படி பேசினாக்க நீ செஞ்சனாக்க சரி இதை போய் நாங்க போய் என் தம்பி குடிக்க போனேன் மலை கட்டி வந்தேன்னு சொல்லி போது நான் அதுக்காக யோசிச்சு உட்காந்துருக்கா. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டோம். எல்லாருமே நீங்க ஒரு பெரிய பொசிஷன் ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க. அவ்வளவுதான் நாங்க நடந்துக்கிறோம். என்ன சொல்ற? நீங்க வேலைக்கு வர மாட்டேன் கிளம்பு அவ்வளவுதான் கிளம்பு. நான் வந்து விலைக்கு தானே விட்டுக்கிட்டு இருக்கேன். வர வேலையா? ஆமா நீ போ வேலையை விட்டு போ. வேலையா நீங்க வேலையை